எல்லோருக்கும் வணக்கம். அதான் நான் பார்த்தேன், ஏ புல் தடிக்கி பயில்வான் ஹே குப்புன்னு விழுந்துட்டான் ஹே அப்படின்ற மாதிரி. எப்படி இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் மிஸ்ஸிங் ஆகுது? சமீபத்தில் எல்லா வெள்ளிக்கிழமையும் மார்க்கெட் கீழே தானே போச்சுன்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் மத்தியானம் வரைக்கும். அப்போ வரைக்கும் ப்ளஸில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் சில பேர் வீடியோ போட்டதுக்கப்புறம் அது என்ன ராசியோ குப்புன்னு போய் கீழே -74 பாயிண்ட் அப்படின்னு இன்னைக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இதனால் என்ன ஒரு சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சாதனை. ஒன்று, கடந்த 3 நாட்களாக மார்க்கெட் என்பது இறங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு சாதனை. இன்னொரு சாதனை, இந்த கும்பாக்குட்டியான நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சமீபத்தில் கீழே விழுந்திருக்கு. அட கன்றவிய நண்பர்களே, இதை கவனிச்சிங்களா? கடந்த 5 நாட்களில் 500 பாயிண்ட் காலி. அப்போ மிக எளிதாக, மிக ஈஸியாக இந்த வார திங்கக்கிழமையில் இருந்து இப்போ வரைக்கும் கணக்கு போட்டோம்னா பல பேர்த்துக்கு 5%லேருந்து 10% என்பது காணாமல் போறதுக்கு வாய்ப்பு என்பது இருக்கு. அட பாவி, தூக்கு தண்டனை கைதிக்கு கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. ஒரு சின்ன சந்தோஷம் வரும். ஆனால் நிஃப்டி கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து இறங்குவதை மட்டுமே வாடிக்கையை வச்சிருக்கு. அப்போ எங்கே போய் சந்தோஷத்துக்கு போகிறது? நண்பர்களே, இன்னைக்கு வேற எல்லா நியூஸ்லையும் எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு மிக முக்கியமான செய்தி. ஆனால் இது வெளியிடுற நேரம் பாருங்க. எப்போ கொடுக்குறீங்க, மார்க்கெட் டைம்ல ஓப்பனிங்ல கொடுக்க கூடாதா? இனி சனி ஞாயிறு வேற லீவு. ஒரு நல்ல செய்தி தான் வந்திருக்கு. இந்தியாவினுடைய ஜிடிபி Q1ல வச்சு கணக்கு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு நிறைய கார்பரேட் கம்பெனிகளோட ரிசல்ட் சுமாராக தான் வந்திருக்கு. ஆனால் இவன் எப்படி சர்ப்ரைஸ் கொண்டு வந்தான்னு தெரியல. ஸோ Q1 ஜிடிபி அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நிறைய பேர் ரொம்ப சுமாரான வளர்ச்சி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம RBI முதல் கொண்டு எல்லாம் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எல்லாத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி 7.8% வளர்ச்சி அப்படின்றது Q1ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமாக நாளைக்கு மார்க்கெட் லீவு. இந்த சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுகளில் இருந்தவங்கள ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்தோடனே அமெரிக்க டாலரினுடைய மதிப்பு சரசரன்னு இந்தியாவுக்கு எதிராக குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க ஆச்சு, இப்படி ஆகி போச்சு? அப்போ நாங்கள் வாங்கிட்டு இருந்த சம்பளமெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக 4-5% குறைஞ்சிருமேங்க அங்கிருந்து பணத்தை இங்கே அனுப்பும்போது அப்படின்னு பாவம் ரொம்பவுமே மனசு யோசிச்சுட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் செய்த சில சித்து விளையாட்டுகள் காரணமாக மறுபடியும் அவங்களுடைய அமெரிக்க கருவூலம் நிரம்ப ஆரம்பித்து விட்டது. இந்த டேரிஃப் கட்டணங்களால் எவனோ எப்படியோ போகட்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நம்மளுடைய ரூபாயினுடைய வீழ்ச்சி இருக்கிறதுலே உச்சகட்டத்தில் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் அமெரிக்காவுக்கு நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்டுகள் மேபி கொஞ்சம் குறைஞ்சதுன்னா அப்போ மறுபடியும் டாலருக்கு எதிராக இன்னும் கொஞ்சம் அதிகமான வீக்னஸ் ஆகுமோ அப்படின்ற எண்ணத்தினால மறுபடியும் 88 ரூபா ஒரு டாலருக்கு நிகராக தொட்டுருச்சு. இதனால யாருக்கு சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சந்தோஷம். அதே மாதிரி இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருந்தது. பட் அவன் தான் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சுணக்கம். ஏன்னா அங்கே நீ பொருளே கொண்டு வர வேண்டாங்கிற, அப்புறம் நீ சாப்பாட்டுக்கு பந்தியில் கோட்டுமான்னு கேட்குற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நண்பர் தான் சொல்லிகிட்டே இருப்பார், ஈஸ் மை ட்ரிப்புன்னு ஒரு பங்குங்க, அதில் ஹெவியாக எடுத்து வச்சுட்டேன், அவன் ஏறவே மாட்டேன்றான். எந்த இடத்துல போய் லாக் ஆனார்னு தெரில. ஆனால் அது தன்னுடைய உச்சத்திலிருந்து கணக்கு படி பார்த்தோம்னா 80% என்பது ஆல்மோஸ்ட் இறங்கி கிடக்கு. ஸோ இதை பற்றி எந்த ஒரு தகவல் வந்தாலும் தயவுசெய்து சொல்லுங்கள். ஏதாவது புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்று அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல ஏதாவது ஒரு தகவல் வந்தால் சொல்லுங்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் ஈஸ்மை ட்ரிப்பில் என்ன ஒரு தகவல் அவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த கம்பெனியினுடைய ஃபவுண்டரே இப்போ அடிஷ்னலாக சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் அப்படின்ற பதவியை எடுத்துக்கிருக்கார். இதன் மூலிமா என்ன ஆகுதுன்னா, மேபி அவங்க இனிமேல் குரோத்தில் இன்னும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த கம்பெனி வச்சிருக்கிறவங்களுக்கு வருது. ஸோ ஆல்மோஸ்ட் 80% தன்னுடைய உச்சியிலிருந்து 80% இறங்கி கிடக்கக்கூடிய இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் அப்படின்ற பங்கினுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட் என்பது பார்த்தீங்கன்னா 1 கோடி கூட இல்லை. எங்கள் ஊர் மணிப்பால் ஸ்டோர்ஸ் அளவுக்கு கூட இல்லை. மறுபடியும் இவன் எப்போ திரும்பி 30 கோடிக்கு மேலே லாபம் பண்ணுறானோ அப்போ தான் மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். அது எப்போ நடக்கும் அப்படின்னு பல பேர் காத்து கிடக்கிறாங்க. இந்த சமயத்தில் 80% இறங்கி கிடக்கக்கூடிய இந்த சமயத்தில்
இந்த மாதிரி அவங்களுடைய ஃபவுண்டரே வந்து இப்போ சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் எடுக்கிறதுனால ஏதாவது growth வரவாட்டியும் பரவாயில்ல, பழைய ஒரு 30-40 கோடி வருமானத்தை திரும்பி கொண்டு வந்தார்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாவம் 52 வீக் லோ மட்டும் இல்லாமல் 80% இறங்கி கிடக்கக்கூடிய இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ்க்கு பாவம் அந்த நண்பருக்கு ஆண்டவன் அருள் புரிவாராக. டாய் கொடுக்கறது 5 ரூபா, எடுக்கிறது 50% அப்படின்ற மாதிரி கணேஷ் ஹவுசிங் அப்படின்ற ஒரு பங்கு, அது ஆல்மோஸ்ட் 40 to 50% தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கியிருக்கு. இந்த சமயத்தில் அவங்க இன்னைக்கு கொடுத்துருக்காங்க டிவிடெண்டு. எவ்வளவு அதனுடைய எக்ஸ்டேட் படி அதனுடைய டிவிடெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபா. ஸோ கொடுத்தது என்னவோ 5 ரூபா, ஆனால் எடுத்தது 50% அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த விஷயத்தில் இந்த பவர் கிரிட் பரவாயில்லைங்க, அவன் எவ்வளவு கொடுக்குறானோ அவ்வளவு மட்டும்தான் எடுப்பான். அந்த வகையில் இந்த பவர் கிரிட் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டை மிரட்டி விட்ட பங்குகளில் இந்த சமான் கேபிட்டல் அப்படின்ற ஒரு பங்கும் மிகப்பெரிய ஒரு மூமெண்ட். 5% இன்னைக்கு இறங்கி இருக்கிற மார்க்கெட்லையும் ஏறி இருக்கு. இதில் என்ன ஒரு தகவல் வந்திருக்கு இந்த சமான் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலில் 300 மில்லியன் அமெரிக்க டாலர் நாங்கள் ரைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 8.95% இவங்க வட்டி கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பணம் கொடுத்து நாங்கள் கிட்டத்தட்ட 300 மில்லியன் அமெரிக்க டாலர் ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல் வந்ததை அடுத்து, நீ யாருப்பா கில்லாடி, அமெரிக்கக்காரன் நம்மளுக்கே டேரிஃப் போட்டு தள்ளிட்டு இருக்கான், இந்த சமயத்தில் இப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்கிய அப்படின்னு இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் 5% இந்த சமான் கேபிட்டல் மேலே வந்ததுக்கு காரணம் இதுதான். ஸோ தற்போதைக்கு 1.5% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமான் கேபிட்டல் தற்போதைக்கு 52 வீக் லோவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி 100 ரூபா வரைக்கும் கீழே வந்துட்டு மறுபடியும் 140 ரூபா போன பங்கு தான் இந்த சமான் கேபிட்டல். மறுபடியும் தன்னுடைய 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருந்த பங்கு இன்னைக்கு 5% ஏறினது. இதுதான் காரணம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய பங்கு இன்ஃபோசிஸ். நான் சிவனேன்னு தானடா கிடந்தேன், என்னையே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சிவனேன்னு கீழே விழுந்து பாவான் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருந்த பங்கு திடீர்னு அமெரிக்காவில் வந்து இன்ஃப்ளேஷன்லாம் கட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்குது, அமெரிக்காவில் ஃபெட் ரேட் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதை ஏற்றி விட்டாங்க. அப்புறம் மறுபடியும் 2-3 நாளாக பாவம் இறங்கிக்கிட்டு இருக்குது இன்ஃபோசிஸு. ஸோ ஷேரினுடைய விலை குறைந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா அது கும்பா ஆகும் அப்படின்ற மாதிரி தற்போது ரொம்ப காலமாக 2-3 மாதமாக வீக்காக இருந்து இப்போ தான் 50 days மூவிங் ஆவரேஜை தாண்டி ஒரு 2 நாள் சந்தோஷமாக சிரித்து பேசி கொண்டு இருந்த பங்கு இன்ஃபோசிஸ். அத்தனையும் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக ஏறின விஷயத்த 2 நாளில் பாவம் இறக்கி விட்டுட்டாங்க. இனி மறுபடியும் இவன் எப்போ புல்லிஷ் ஆவான் அப்படின்னு பல பேர் காத்து கிடக்குறாங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் என்பது மிகவும் ஆச்சரியமான இடம். ஏதாவது ஒரு பங்கை பல மாதங்களுக்கு பிறகோ அல்லது பல வருஷங்களுக்கு பிறகோ எடுத்து பார்க்கும்போது நீயா இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திகில் அடைஞ்சு போயிடும். அப்படிதான் ஒரு பங்கு அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படின்ற பங்கு. இது வந்து டிஃபென்ஸ் துறையில் இருக்கக்கூடிய பங்கு. பெருசாக டிவிடெண்டெல்லாம் கொடுக்கறது இல்லை, 0.1% தான். ஆனால் இவன் இருக்கக்கூடிய செக்டர் என்பது டிஃபென்ஸ் செக்டர். அப்படி இருக்கக்கூடிய இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் ஒரு கட்டத்தில் என்னாச்சு, சம் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் இந்த பங்கு மிக வேகமாக 150 ரூபாய் விட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 85 ரூபாயெல்லாம் வந்துட்டான் மார்க்கெட் சரியில்லாத சமயத்தில். அதுக்கப்புறம் இப்போ 2025 மார்க்கெட் கொஞ்சம் பிக்கப் ஆக ஆரம்பித்த உடனேயும் இடையில 2-3 வார் வந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இஸ்ரேல் முன்னாடி நின்று 2-3 வார் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் டிஃபென்ஸ் துறைக்கு ஒரு நியூஸ் வந்து பிக்கப் ஆகி மேல் நோக்கி ஏற ஆரம்பித்த பங்குகளில் இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸும் ஒன்று. நிறைய பங்குகள் வந்து வார் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே விழுந்துடுச்சு. இருந்தாலும் இவன் அடங்க மாட்டேன்றான். இருக்கிறதுலையே இன்னைக்கு லைவ் ஹைல போய் இருக்கக்கூடிய பங்கினுடைய செய்திகள் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படின்றது வருது. ஸோ இவன் ஏறியதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுதா, பொதுவாக ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா இது டிவிடெண்டும் கொடுக்கணும் ப்ளஸ் அடிஷ்னலாக கடனே இல்லாத கம்பெனியாக இருக்கா அப்படின்ற மாதிரி சில பேர் செக் பண்ணி பார்ப்பாங்க. இல்லைன்னா வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெரும்பாலும் நான் எதை மட்டும் பார்ப்பேன்னா அவன்கிட்ட க்ரோத் இருக்கா அது மட்டும்தான் நான் பார்ப்பேன்.
அந்த வகையில் வந்து இதுக்கு முன்னாடி 2 கோடி 8 கோடின்னு லாபம் பண்ணி கொண்டு இருந்த கம்பெனி தற்போது வரைக்கும் கூட சமீபத்தினுடைய குவார்ட்டர்லையும் 19 கோடி இதுவரையில் இல்லாத ஒரு லாபம் என்பது தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ கூந்தல் இருக்கிறவங்க அள்ளி முடிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் மேல் நோக்கி போனதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, ஏமாற்றி உன்னை மேலே உட்கார வைக்கல அப்படின்ற மாதிரி தான் பல பேர் நினச்சிக்க வேண்டியது தான். சமீபத்தில் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஏபிஎல் லிமிடெட் அப்படின்ற பங்கு, இந்த பங்கில் இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகி நெகட்டிவ் போய் மறுபடி பாசிட்டிவ் போய் மறுபடி நெகட்டிவ் போய் மறுபடி க்ளோசிங், இதெல்லாம் ஒரே நாள் ஒரு நாளில் இவன் பண்ணியிருக்கக்கூடிய விளையாட்டுகள். ஸோ கடந்த ஒரு மாதத்துலேயும் அதே மாதிரி தான் இறங்கியிருந்தான் ஏறி இருந்தான், அப்புறம் மறுபடி இறங்கியிருந்தான், இனி என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஸோ இந்த பங்கு வந்து கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 10% என்பது இறங்கி கிடக்கு. ஸோ அடுத்து இந்த பங்கு என்ன செய்யும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த பங்கு எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% டிவிடெண்ட் கொடுக்கும் பங்காகவும், சமீபத்தில் அவன் எவ்வளவு ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்தானோ அதே ரிசல்ட்டை சமீபத்தில் ஜூன் குவார்ட்டரில் காமிச்சிருக்கான் அப்படின்றது ஒரு தகவலாக இருக்குது. ஸோ தற்போது இது 52 வீக் லோலிருந்து ஒரு முறை மேலே வந்த பிறகு இப்போ வரைக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட்லேயே ரொம்ப காலமாக ஒரு 2-3 மாதமாக ஒரு சென்டர் பாயிண்ட்லேயே இருக்குது. இது கீழே இறங்க போகுதா மேலே ஏற போகுதா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். இந்த சமயத்தில் மார்க்கெட்டில் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பங்குகள் எந்த செக்டர்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ்ல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி தொடர்ந்து 3 நாள் மார்க்கெட் இறங்கி பார்த்துருக்கோம். ஒரு நாள் எஃப்எம்சிஜி ஏறிச்சு, ஒரு நாள் கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஏறிச்சு. இன்னைக்கு எந்த செக்டரையா ஏற்றி விட்டு விளையாட்டு காமிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எஃப்எம்சிஜி மற்றும் மீடியா செக்டர் மற்றும் கன்சியூமர் டியூரபிள்ஸ். ஸோ அப்போ இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, மார்க்கெட் ரொம்ப சுணக்கமாக இருக்கும் பொழுது கொஞ்சமாவது கௌரவத்தை யாராவது காப்பாற்றுவாங்க அப்படின்னு சில பேர் நினச்சாங்கன்னா அது மேபி இந்த எஃப்எம்சிஜி போன்ற செக்டர்களும் அதே மாதிரி இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸ். ஸோ இந்த கன்சியூமர் டியூரபிள்ஸில் என்னென்ன பங்குகள் இருக்குது, எஃப்எம்சிஜியில் என்னென்ன பங்குகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கன்சியூமர் டியூரபிள்ஸும் ஓட விட்டுருக்கோம், அடுத்து இந்த எஃப்எம்சிஜி அப்படின்றது ஓட விட்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்துக்குமே தெரியுதா என்ன பங்குகள் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த பேட்டா இண்டியா, செஞ்சுரி பிளைஏ, விகார்டு, கிராம்டன் அப்படின்னு நிறைய இருக்குது. அதில் எது அதிகமாக ட்ரேட் ஆகக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த டிக்சன், டைட்டன், ஏம்பர் போன்ற பங்குகள்லாம் இருக்குது. அதே மாதிரி எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே அதிகமாக ட்ரேட் ஆகக்கூடிய பங்குகளில் இந்த ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பிரிட்டானியா, கோல்பால் மற்றும் விபிஎல் போன்ற பங்குகள்லாம் இருக்குது. கரகோசம் எழுப்புங்கள் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் 500 ரூபாய்க்கு மேலேயே நின்று ட்ரேட் ஆகிட்டு இருந்த விபிஎல் இன்று 500 ரூபாய்க்கு கீழே வந்திருக்கு. நீ பண்ணதுலேயே இதுதான் உருப்படியான வேலை. ஆமாம், ஏறவே மாட்டேங்கிற 500 ரூபாய்க்கு மேலே, அதுக்கு நீ கீழேயாவது போந்திருக்கலாமல்ல அப்படின்ற மாதிரி பல பேர் இந்த விபிஎல் அப்படின்ற பங்கு இன்னைக்கு கீழே இறக்கி விட்டாங்க. ஆக மொத்தம் 2.5% என்பது இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த விபிஎல் இருக்கு. என்னப்பா நீ அன்னைக்கு கால் தடிக்கு கீழே விழுந்தவன் இன்னும் நீ எந்திரிக்கவே இல்லையா, அவ்வளோ மோசமாவா நீ குப்பரை விழுந்து கிடக்கிற அப்படின்னு நம்ம திருப்பி பார்க்குறோம். இருந்தாலும் அது இன்னும் கீழே தான் விழுந்து கிடக்கு. ஸோ அப்படி கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளில் இந்த சன் டிவி, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பங்குகள். ஏன் அப்படின்னா இந்த சன் டிவி 52 வீக் லோ அப்படின்றது இந்த 2025 நிறைய முறைகள் வந்தது. மார்ச் மாதத்தில் இந்த ரேட்டு வந்து விழுந்தது, அப்புறம் மறுபடியும் ஏற்றுனாங்க, மறுபடியும் இந்த ரேட்டு வந்து விழுந்தது, மறுபடியும் ஏற்றுனாங்க, மறுபடியும் அந்த ரேட்டு பக்கத்தில் விழுகலை, பட் இருந்தாலும் பக்கத்தில் வரைக்கும் விழுந்துட்டு மறுபடியும் ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் இப்போ கூட சமீபத்தில் ஆகஸ்ட் மாதத்தினுடைய தொடக்கத்தில் விழுந்தது, ஏற்றுனாங்க, மறுபடியும் இப்போ விழுந்திருக்கு. ஸோ இந்த பகுதியில் இந்த பங்குக்கு கூலி சம்பந்தப்பட்ட படம் சம்பந்தப்பட்ட தகவல் என்பது வந்திருக்கு. அப்படி தகவல் வந்து இதுக்கு எதுவும் உதவி செய்யவில்லையா? அதான் உதவி செய்யலையே, பார்த்தாவே தெரியுதே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கூலி படத்தினுடைய கலெக்ஷன்லாம் பார்க்குற ரொம்ப கௌரவமான கலெக்ஷன் தான், ரொம்ப மோசமான இதுக்கு முன்னாடி கூட ஒரு படம் வந்தது, ஒரு கும்பாக்குட்டி கலெக்ஷன் அப்படின்லாம் கிடையாது, ரொம்பவுமே கௌரவமான கலெக்ஷனு தான் மீடியாக்கள்லாம் செய்திகள் போடுறாங்க. பட் இருந்தாலும் 52 வீக் லோவில் பாவம் விழுந்து கிடக்கக்கூடிய இந்த சன் டிவிக்கு அது எதுவும் உதவி செய்யலை இப்போதைக்கு ஷேர் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சமீபத்தில் தலகுப்புற விழுந்த பங்குகளில் இந்த யுனைடெட் ஸ்பிரிட் அப்படின்ற பங்கு உண்டு.
ஸோ இவனுமே வந்து 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த 2025 ஒரு முறை கீழே விழுந்து ஒரு முறை ஏறி இப்படித்தான், இவ்வளோதான் இவனுடைய மொத்த மூவ்மெண்ட்டாகவே இருக்குது 2025. இன்னும் 4 மாதங்கள் மீதம் இருக்கக்கூடிய இந்த வருஷத்தில் அடுத்தது இந்த பங்கு என்ன செய்ய காத்திருக்கிறது, கீழே போகுமா இல்லை மேலே போகுமா, என்ன செய்யும் இந்த முக்கியமான ட்ரிகர் பாயிண்ட்லேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பல மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. அது என்னவோ ரிலையன்ஸில் மிக மிக முக்கியமான தகவல்கள்லாம் வருது. பட் இருந்தாலும் மார்க்கெட் அதை செலிப்ரேட் பண்ணுறதே இல்லை. அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் சம்மந்தப்பட்ட தகவலே வருது. பட் அப்படியும் பார்த்தாலும் நாளைக்கு சனி ஞாயிறு லீவு தான். ஸோ ரிலையன்ஸ் பற்றி என்ன சொன்னாலும் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. ஒரு 10% ஏற்றுவதோ அல்லது 10% இறக்குவதோ அந்தளவுக்கெல்லாம் எதுவும் பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட கடந்த சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா 2-3 முறை பெரிய மூவ்மெண்ட் அப்படின்றத பண்ணுச்சு. இன்ஃபோசிஸ் கூட பண்ணுச்சு. ஆனால் இந்த ரிலையன்ஸை பற்றி நம்ம எதுவும் பேசி அதில் எந்த விஷயங்கள்லாம் பெருசு, ஆனால் மார்க்கெட்டில் எதுவும் பெருசாக மூவ்மெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால் மறுபடியும் இன்னைக்கு இது என்னைக்கு இந்த ரிலையன்ஸை 5% 10% பெருசாக மூவ்மெண்ட் பண்ணி காட்டுறாங்களோ அன்னைக்கு தான் இவனை பற்றி பேசுறது அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த லெமன் ட்ரீ அப்படின்ற பங்கு எதுக்கியா நீ சும்மா ரூமை புக் பண்ணிக்கிட்டே இருக்கு, என்னையா உன்னுடைய வளர்ச்சி பயங்கரமாக போய்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அடிக்கடி செய்திகளில் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அடிக்கடி இவங்க ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் இப்போ அவங்க ஒரு 98 ரூம் ப்ராப்பர்ட்டி ஏதோ புக் பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். ஸோ இப்போ இந்த லெமன் ட்ரீ அப்படின்ற பங்கினுடைய விலை என்பது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்நாள் உச்சத்தில் இருக்குது. ஸோ இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறவன் தான் பிஸ்தா, எக்ஸ்போர்ட் பண்ணுறவன் தான் பாதாம் பருப்பு அப்படின்ற மாதிரி உலகத்தில் ஒரு கட்டத்தில் இருந்தது. அந்த ஷேர்களே தொடர்ந்து விண்ணை முட்டும் அளவு போய்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னா நம்ம நாட்டிலேயே பல ரத்தினங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல் இப்போ வரைக்கும் பெருசாக கீழே விழுகல. ஒரு 2-3 முறை அவன் கீழே விழுந்திருக்கான். ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்திருக்கக்கூடிய இந்த பங்குல என்ன செய்தி, வாட் இஸ் த நியூஸ் டுடே இன் லெமன் ட்ரீ ஹோட்டல் அப்படின்னா 2 நியூஸ். ஒன்று, அவன் உச்சத்தில் இருக்கான், அது ஒரு விஷயம். 2வது விஷயம், அது மறுபடியும் ஒரு ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நண்பர்களே, இப்போ 5 ரூபாய்ன்னு ஒன்று இருக்குது. அந்த 5 ரூபாயை வந்து 1 ரூபா அப்படின்னு மாற்றணும்னு என்ன பண்ணோம், டிவைடட் பை 5 அப்படின்னு போடணும் இல்லையா. ஸோ அப்படிதான் இந்த ஸ்டீல் கேஸ்ட் அப்படின்ற ஒரு பங்கு, அது 1095 ரூபா அப்படின்றது இருந்தது. அப்போ வந்து அதனுடைய ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய்ன்னு இருந்தது. இப்போ அந்த ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய்ன்னு மாற்றிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1095 5ஆல் வகுத்தோம்னு வச்சுங்க 200 ரூபாய் ரேஞ்சில் வரும். ஸோ இப்போ இந்த பங்கு என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு, நேற்றத்தை க்ளோசிங் 1095 ரூபா, இன்னைக்கு அதனுடைய எக்ஸ்டேட் ஸ்பிளிட்டுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 219 ரூபா இருக்கணும் ஸ்பிளிட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கப்புறம். ஆனால் பாவம் துரதிருஷ்டவசமாக ஒரு 9 ரூபாயை காணோம், வெறும் 210 ரூபா அப்படின்னு இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ யாராவது ஸ்டீல் கேஸ்ட் அப்படின்ற ஒரு பங்கு வச்சுக்கிட்டு என்னடா கிணத்த காணோம் அப்படின்ற மாதிரி, நேற்று 1095 ரூபா இருந்தது, ஆனால் இன்னைக்கு 210 ரூபா க்ளோசிங்னா அதுக்கு ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. 5 ரூபா ஃபேஸ் வேல்யூவை 1 ரூபா ஃபேஸ் வேல்யூவை மாற்றிருக்காங்க. அப்போ முதல்ல ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஷேருங்கிறது 5 ஷேராக போர்ட்ஃபோலியோவில் மாறி நிற்கும். பட் அதே சமயம் ரேட் என்பது குறைஞ்சிரும். நண்பர்களே, ஷேரினுடைய விலையை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஒரு கும்பா குட்டியாக இருந்த ஜீல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் கொடுத்துருக்கு. அதாவது 2 ரூபா 43 பைசா ஒரு ஷேருக்கு ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்குது. இதை விடவும் குறைவாக டிவிடெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி என்பிசிசி அப்படின்ற பங்கு வெறும் 14 பைசா டிவிடெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற பங்கு தற்போதைக்கு ஒரு கடன் இல்லாத பங்காகவும் அதே சமயம் 2% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருந்தாலும் இதை அடி வெளுத்து விட்டுருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம், இவங்க வேற ஒரு கம்பெனியோட மெர்ஜர் டீலை ஏதோ ஒன்று போடலான்ட்டு இருந்தாங்க, அந்த டீல் க்ளோஸ் ஆகி போச்சு. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் செபியினுடைய சில விஷயங்களில் சில டீட்டெயில்ஸ் போயிட்டு இருந்தது. செபி வந்து சில ஆர்டர் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க, அது ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. இந்த 2 விஷயம்தான் இந்த பங்கு வந்து ஆல்மோஸ்ட் கோவிட் சமயத்தில் 2020 என்ன லெவல்கள் இருந்ததோ அந்த லெவலில் போய் விழுகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்தது. 2020 என்ன லெவல் இருந்ததோ அங்கே போய் விழுந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த பங்கு 2 ரூபா 43 பைசா அப்படின்றது டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த என்பிசிசி இந்தியா வெறும் 14 பைசா கொடுத்துருக்கு. 14 பைசா செல்லாது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர்? நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இப்போதைக்கு 15 பைசா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்றத தெரியப்படுத்துங்க.
எனக்கு தெரிஞ்சு நான் 5 பைசாலிருந்தே நான் முட்டாய் சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தவன் தான் நான். அப்போ எங்கள் தாத்தா பணம் கொடுப்பாரு, எங்கள் அப்பா அம்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த காலத்தில் ஒரு தாத்தா பாட்டி ஒருத்தருக்கு 15 பைசா கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தையினால் என்ன வாங்க முடியும் அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.